ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்மா சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான். இது ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் தான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுக்கு தேவையானது வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள், கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சுட்டுடுச்சு. இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜீரகம், சோம்பு சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரும். பாருங்க, வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி, பூண்டு சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்க்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி எல்லாம் வதங்கியாச்சு. இப்போ நான் ஒரு 20 முந்திரி பருப்பு சேர்ப்பேன். பாருங்கள், வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு, முந்திரி பருப்பு எல்லாம் வதங்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்க்கலாம். நான் வந்து 1.5 கிலோ கறிக்கு வந்து 6 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. இங்கே பாருங்கள், நல்லா தக்காளி எல்லாம் வதங்கி சுருண்டு வந்தாச்சு. தக்காளி வந்து நம்ம நசுக்கக்கூடாது, வெறும் மட்டும்தான் கிளறணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வதங்கிச்சு. இதை ஆஃப் பண்ணி நம்ம ஆற விட்டுடலாம். இங்கே பாருங்கள், கறி வந்து நான் 1.5 கிலோ கறி கழுவி அது தண்ணி முங்குற அளவுக்கு எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சள் சேர்த்து, இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ இது நல்லா வெந்து வரட்டுங்க. 3/4 அளவுக்கு வேகணும் சிக்கன். இது கூடவே கொஞ்சமாக ஆயில் விட்டுறேன். ஆயில் இதெல்லாம் கொஞ்சம் வெந்து வரும்போது நல்லாயிருக்கும், அதுக்காக தான் ஆயில் விட்டுறேன். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு மசாலா தாளிச்சிடலாம். இங்கே பாருங்கள், கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சுட்டுடுச்சு. இப்போ வந்து அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகும். பாருங்க, எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு. கருவேப்பிலை போட்டுறேன். இப்போ இதில் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது கரம் மசாலா, இது காஷ்மீர் மிளகாய். இப்போ இது 3 சேர்த்துடலாம். இப்போ இதுலேயே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம்.
பாருங்கள் மசாலா நல்லா வதங்கிடுச்சு. அதை வந்து நம்ம தூக்கி நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க கறி வேக வச்சுருக்க இல்லையா அதில் ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். பாருங்க சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் நான். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.